ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பிடிச்ச நம்பர்ஸ் நேம். நம்பர்ஸ் நேம் நம்ம கவுண்டிங்கில் பார்த்தாலும் படமாக பார்க்கும் போதும் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ சாக்லேட்ஸ் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்குமே ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும்? நம்பர்ஸ் வேணும். ஸோ அந்த நம்பர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 to 100 வரைக்கும் உங்களுக்கு நம்பர்ஸ் நேம் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒரு ஓரெல்லாம் நம்ம பண்ணலாம். அட் சேம் டைம் 10, 20, 30, 40 அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லும்போது இந்த நம்பர்ஸ் நேம் பிரகாரம் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நம்பர்ஸ் நம்ம சொல்லதுக்கு ஈஸியாகும். என்ன மாதிரியான நம்பர்? 11, 12, 13, 14, 15. ஸோ இந்த நம்பர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். 10 அதாவது 10 அப்படின்னா 10, 20 பீஸ், 30 these, 40 40, 50 50, 60 60, 70 70, 80 80, 90 90, 100 100, 1000 1000, 10,000 10,000, 1 lakh lakh, crore crore. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு சொல்லுவோம். இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணும்போது 10க்கு அப்புறம் என்ன வரும்? 11, 12, 13, 14 இதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் அடுத்து இதை நீங்கள் பை ஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நம்ம அதை சொல்லலாம். திரும்ப அகைன் பாருங்கள். 10 10 அதாவது 10, 20 20, 30 these, 40 40, 50 50, 60 60, 70 70, 80 80, 90 90, 100 100, 1000 1000, 10,000 10,000. ஸோ ஹசார்னா 1000, 10,000 போது 10,000, lakh lakh, crore crore. ஸோ 10 20 30 40 50 60 70 80 90 100 1000 10,000, lakh crore அப்படிங்கிறது நம்பர்ஸ் நேம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேபிள்ஸ் மாதிரி நீங்கள் அதை அப்படியே பை ஹார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம நம்பர்ஸை இப்போ 1220, 730 அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸை நம்ம ஹிந்தியில் சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம நம்பர்ஸ் நேம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த நம்பர்ஸ் நேமோட அடுத்த கண்டினியூட்டி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 10 20 30 40 50 70 100 அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். அதோட ரிலேட்டட் நம்ம 1 2 3 நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நம்பர்ஸ் கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். 1 1 அப்படிங்கிறாங்க. 1 அப்படின்னா 1 அப்படின்னு சொல்கிறாங்க. தோ 2. ஸோ இந்த தோன்ற வார்த்தை நிறைய தடவை யூஸ் பண்ணோம். தோன்னா ஹேண்டு, கவ் அப்படிங்கிறதுல நிறைய நம்ம விஷயத்தில் பார்த்தோம். தோங்கிறது நம்பர்ஸ்லேயே 2 அப்படிங்கிறது வரும். 3 3, 3னா 3, 4 4, 5 5, 6 7 7, 8 8, 9 9, 10 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 8 to 10 பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் பண்ணி ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய 11 21 31 அந்த நம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுமாறுவாங்க. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்? 21 அப்படின்னா 21 அப்படின்னு போடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஹிந்திலையும் பார்த்திங்கன்னா தீஸ் அப்படின்னா 31 32 34 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 மீன் பண்ணி தான் அடுத்த லெட்டர்ஸ் நம்ம 1 2 3 அப்படிங்கிறது வரும். சேம் அதே மாதிரி தான் ஹிந்திக்கும் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 11 பார்க்கலாம் பாருங்கள். 11 11, 12 12, 13 13, 14 14, 15 15, 16 16, 17 17, 18 18, 19 19, 20 20. 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ இந்த கவுண்டிங் உங்களுக்கு தெரியும்னா கிட்டத்தட்ட இது மேக்ஸு, கிட்டத்தட்ட இல்லை ரிலேட்டடாகவே இது மேக்ஸு கவுண்டிங் வருது.
ஸோ குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஸ்வீட். ஸோ சாக்லேட்ஸை கவுண்ட் பண்ணி நம்ம சொல்லும்போது சாக்லேட்ஸை கவுண்ட் பண்ணி இல்லை ஃப்ளவர்ஸை கவுண்ட் பண்ணி ஃபிங்கர்ஸ் கவுண்ட் பண்ணி நம்ம ஏக் தோ தீன் நம்ம சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ஏக் दो तीन चार 5 6 7 8 9 10 அப்படின்னு ஃபிங்கர்ஸ் கவுண்ட் பண்ணி கூட நம்ம மேக்ஸை நம்ம அது மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். ஹிந்திக்கு அது மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அதே போல் தான் இந்த 11 12. ஸோ 11 இந்த மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு கண்டிப்பாக மேக்ஸ் நமக்கு ஆட் ஆகும். நிறைய மேக்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஹிந்தியை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த நம்பர்ஸ்க்காக தனியாக ஒரு டைமிங் எடுத்துக்காமல் கவுண்டிங்கோடு சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகிடும். அகைன் திரும்ப நம்ம 1 2 3 சொல்லி பார்க்கலாம் பாருங்கள். ஏக் दो तीन चार 5 6 7 8 9 10. नेक्स्ट 11 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, இது முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 100 100 கரோட் இதையும் நம்ம பார்த்தோம். அதை ஃபேஸ் பண்ணி இப்போ 150 250 350 இப்படியெல்லாம் சில நம்பர்ஸ் வரும் இல்லையா, 100 பேஸ் பண்ணி 1000 பேஸ் பண்ணி வரும். அந்த மாதிரியான நம்பர்ஸை நம்ம எப்படி நம்ம அதை சொல்கிறதுங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் 140 ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 140 ரைட் பண்ணும்போது நம்ம எப்படி சொல்ல முடியும்? 40 அப்படின்னா 40 தெரியும். 140 அப்படின்னும் போது நம்ம எப்படி சொல்லணும்? 140 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 530 அப்படின்னா 530 530. ஸோ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ ஏக் அந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு வந்து என்ன சொல்லியிருந்தேன்? 100 பிளேஸில் இருக்கும்போது சவ். அப்போ இதில் எத்தனை சவ் இருக்குது? ஏக். ஸோ ஏக் சவ் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணிடணும் சொல்லும்போது. அதுக்கப்புறம் அதோட 10 டிஜிட் 1 டிஜிட் ரெண்டு சேர்த்து பார்க்கும்போது 40 வருது. ஸோ ஏக் சவ் 40 அப்படின்னா 140. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாத் வாங்க போக போகிறோம். ஸோ இந்த ரேட் என்ன அப்படின்னு சொல்லி தாம் கியா ஜி அப்படின்னு கேட்குறோம். என்ன விலை அப்படின்னு கேட்கும்போது 140 240 அப்படின்னு சொல்லும்போது சப்போஸ் அவங்க ஹிந்தியில் சொல்லும்போது இந்த ஃபார்மட் டைப்பில் தான் சொல்லுவாங்க. சரியா? ஏக் சவ் 40 அதாவது 140. எப்படி சொல்கிறாங்க? 140. செகண்ட் வேர்ட் பாருங்கள் 210 அப்படின்னா இப்போ ஏக் தோ தீனுக்கு எப்படி நம்ம நம்பர் சொன்னோமோ அதேமாதிரி 100 பிளேஸில் இருக்கக்கூடிய டிஜிட் நம்பரை நம்ம அந்த ஃபார்மேட்டில் சேம் அப்படியே தான் நம்ம சொல்லணும். ஸோ 2ங்கிற பிளேஸ் இங்கே தோ எந்த பிளேஸில் இருக்குது? 100 பிளேஸ். ஸோ தோ சவ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். அடுத்தது 10th பிளேஸ்லையும் 1st பிளேஸ்லையும் என்ன நம்பர் இருக்குது? 10. ஸோ தோ சவ் 10 அப்படின்னா என்ன நம்பர்? 210 அப்படின்னு சொல்கிறாங்க. 210 210. ஓகே, ஸோ இதை நம்ம சொல்லும் போது என்ன சொல்லணும் அப்படின்னா 210 310 இந்த மாதிரி நம்பர் சொல்லும்போது அதோட நம்பர் என்ன ஃபஸ்ட்டு ஏக் தோ தீனில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம அப்படியே சொல்லிக்கணும். அதோட பிளேஸ்மெண்ட் 1st பிளேஸா 10th பிளேஸா 100 பிளேஸாங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட நம்பரை நம்ம சொல்லுவோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 550 அப்படின்னு சொல்லும்போது 5050. ஸோ 5ங்கிறது இந்த 100 பிளேஸில் 5 இருக்குது. ஸோ இது 100 பிளேஸ் 1000 பிளேஸா அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 5050 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 5050 550 250. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு 1541 அதாவது 100 1540 அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள். ஏக் ஹசார் 541. ஸோ இந்த 100 பிளேஸை விட்டுட்டு நம்ம 1000 பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஸோ 1000 பிளேஸில் இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ 1 ஹசார் ஏக் ஹசார் 1ன்னு நம்ம என்னது? ஏக். இது எந்த பிளேஸில் இருக்குது? ஹஜார் பிளேஸில். ஸோ ஏக் ஹசார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 எந்த பிளேஸில் இருக்குது? சவ் பிளேஸில் இருக்குது, அதாவது 100 பிளேஸில். ஸோ எத்தனை சவ் இருக்குது? 5 சவ். ஸோ 5 சவ். அடுத்தது 41. சில இந்த 41 எப்படி சொல்லுவாங்க? 41 அப்படின்னா 41 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கரெக்டான ஒரு ஃபார்மேட் கிடையாது. நம்ம 41க்கே நம்பர் என்னது? 40 41 45 அப்படின்னா 41 42 சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் இதை நம்ம சொல்லணும். 1541 அதாவது 1540 1551 அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்லணும். தென் நெக்ஸ்ட் பாருங்கள்
5570. ஸோ இந்த 1000 பிளேஸில் நம்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போக 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 நம்ம எப்படி சொல்லணும்னா அதே சேம். 100க்கு நம்ம சொல்லும்போது சவ் யூஸ் பண்ணுவோம், 1000க்கு சொல்லும்போது ஹஜார் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஹஜார் அப்படிங்கிறத பாருங்கள், 5000 500 70. ஸோ 70க்கு என்ன ஹிந்தியில் 7070 70 அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். 5570 5570. ஸோ எந்த பிளேஸ்மெண்ட், एक प्लेस, 2 प्लेस, 100 प्लेस, 1000 प्लेस, அதாவது ஒன்ஸ் பிளேஸில் இருக்கா, 10th பிளேஸா, 100 பிளேஸா, 1000 பிளேஸா அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு சவ் அப்படின்னா 100, ஹஜார் அப்படின்னா 1000, 10,000 2000 அப்படின்னா அந்த ஹஜார் அப்படின்னாலே அது 1000 பிளேஸ். ஸோ 10,000 அப்படின்னா 10,000 அப்படின்றத மெயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். தென் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் சொல்லும் போது அந்த இயர் வரும் பார்த்திங்களா, 1970, 1918, 1980, 70, 60, 30ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை நீங்கள் வச்சு ஈஸியாக நீங்கள் நம்பர் வந்து என்ன பண்ணலாம், கோத்ரோ பண்ணும்போது இந்த ஹஜார் பிளேஸ், இக்தாலேஸ், சத்தர் அப்படிங்கிற பிளேஸ்லாம் நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகேவா? நம்ம இது வரைக்கும் ஹஜார் பார்த்தோம் இல்லையா? இப்போ 10,000 அந்த அதாவது 10,000 20,000 அப்படிங்கிற நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்றுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று, அதாவது 12,700 அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் நம்ம சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் 1000 5000 10,000 அப்படி தான் பார்த்தோம். இப்போ 10க்கு மேலே போச்சு அப்படின்னா எப்படி பண்ணணும்னு பாருங்கள். 10 இது வந்து 12 கொடுத்துருக்காங்க. ஸோ 12 அப்படின்னா ஹிந்தியில் என்ன வரும், பாரக் பாரக். அடுத்தது 700 என்ன சொல்லியிருக்காங்க, 12,700 அப்படிங்கிறது நமக்கு ஃபார்மேட். ஸோ 12,000 அப்படின்னா 12க்கு வந்து பாரக் ஹஜார், அதோட பிளேஸ்மெண்ட் வந்து ஹஜார் பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து பாரக். ஸோ பாரக் ஹஜார் 700 அப்படிங்கிறதுனால 700 12,700 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு, இது நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும், கால் அரை முக்கால் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்துகிட்டே இருக்கும். நம்பர்ஸை நம்ம சொல்லும் போது கன்வெர்ட் பண்ணி சொல்லும்போது இப்போ 31 35 37னா கூட நம்பர்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணி சொல்லிடுவோம். கால் அரை முக்கால் அப்படின்னா அதை எப்படி சொல்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டு. ஸோ அதை பாருங்கள், 1/4 அதை வந்து கால் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். குவார்ட்டர் அப்படிங்கிறது ஹிந்தியில் எப்படி வரும்னா சவா. சவானா என்னது, கால். 1/2 அப்படின்னா அரை. அரை அப்படிங்கிறத ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சர்க்கிளில் 2 ஆஃப்ஸ் இருக்கும், அந்த 2 ஆஃப்ஸில் ஒரு ஆஃப் தான் இந்த ஆஃப், அதை சாடே அப்படின்னு சொல்லுவாங்க. 1/2 வந்து சாடே, 1/4 வந்து சவா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 3/4 இது வந்து முக்கால், அதாவது ஒரு சர்க்கிளில் ஒரு முக்கால் பாகம் எடுக்கும் போது என்ன வருமோ அதுதான் இந்த 3/4. ஸோ முக்கால் 3/4. ஓகேவா? 3/4. ஸோ நிறைய இதில் இந்த மாதிரி மார்க்ஸ் என்ட்ரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா டினாமினேட்டரில் ஒரு நம்பர், நியூமினேட்டரில் ஒரு நம்பர் வரும், அதை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, முக்கால். 3/4 அப்படின்னா பவுனே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், கால் சவா, அரை சாடே, முக்கால் பவுனே, குவார்ட்டர் சவா, ஆஃப் சாடே, 3/4 பவுனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 4 × 1/4 அதாவது 4.25 அப்படிங்கிற இந்த நம்பரை நம்ம எப்படி ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 1/4க்கு ஆல்ரெடி நான் சவா சொல்லிட்டேன். இப்போ 4க்கு என்னது சார், அப்போ இதை கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி சொல்லணும், சார் சவா, அதாவது 4.25 சார் சவா. தென் நெக்ஸ்ட்டு 7.5. 7.5 சொல்லும் போது 7ஓட நம்பர் வந்து 7, 1/2க்கு வந்து சாடே. ஸோ இதை டேரெக்டாக சொல்லிடலாம், சாத் சாடே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் பாருங்கள், சாத் சவா சாத் சாடே. தென் ஒரு விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தேர்ட் ஒன் பார்க்க போகிறோம், கொஞ்சம் கவனிங்க. 11 × 3/4 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக கால் ஆஃபுக்கு நம்ம எப்போதும் போல் சொல்லிட்டோம். பட் 3.5 வரும்போது என்ன சொல்லணும்னா, இந்த 11ங்கிற நம்பருக்கு நெக்ஸ்ட் நம்பரை சொல்லி தான் எப்பொழுதுமே சொல்லணும். ஏன்னா முக்கால் அப்படிங்கிறது ஓரளவுக்கு முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 0.5 அப்படின்னா அதை ஒன்றா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்குவோம், சரிங்களா? அதே பேஸில் இந்த 11ங்கிற விஷயத்த 12ஆக மாற்றி பார பவுனே அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல மட்டும் இதை மிஸ் பண்ணிட வேண்டாம். யூஸ்வலாக சொல்கிற மாதிரி சொல்லிடாமல் அந்த நம்பரோட நெக்ஸ்ட் நம்பரை சொல்லிவிட்டு 3/4க்கு என்னவோ அதை நம்ம சொல்லிடணும். ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், 12,700 அப்படின்னா பாரக் ஹஜார் 700
அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். கால் சவா சாடே பவுனே, கால் அரை முக்கால், சவா சாடே பவுனே. ஸோ இது ஈஸியாக நீங்கள் வந்து பைஹார்ட் பண்ணுறதுக்கு ஈஸி. சவா சாடே பவுனே, கால் அரை முக்கால். அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது பாருங்கள், 4.5 4 × 3 1/4, இந்த 11 × 3/4, 12 × 3/4, 15 × 3/4, 103/4 அப்படின்னு சொல்லும்போது மட்டும் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை அப்படியே பண்ணாமல் அதோட நெக்ஸ்ட் நம்பரை எழுதிட்டு 3/4க்கு உள்ள நேமை எழுதிடணும். இப்போ 11.25 அப்படின்னு சொல்கிறாங்க, 11 × 3/4 எப்படி நம்ம சொல்லுவோம்? பாரக் பவுனே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு விஷயம் கிளாக். ஸோ டைம் பார்த்து சொல்லும்போது நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? 1:13, 1:15, 1.5 அப்படின்னு டைம் சொல்லும்போது இதில் ஒரு விஷயம் வந்து டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் ஆகும். ஸோ கிளாக்கில் பார்த்திங்கன்னா அதாவது லிட்டில் ஃபிங்கர் நீடில் வந்து 1ல் இருக்குது, லாங் நீடில் வந்து 3ல் இருக்குது. ஸோ நம்ம எப்பொழுதுமே அந்த குட்டி முள்ளை பற்றி தான் நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏக் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். இந்த இடத்துல 3ங்கிறதுக்கு நம்ம எப்போதுமே யூஸ்வலாக பந்த்ராக் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே கால் அரை முக்கால் சொல்லி கொடுத்தீங்களா மிஸ், அது மாதிரி இது வரலையா அப்படின்னா இது வராது. நம்ம யூஸ்வலாக டைம் எப்படி பார்த்து சொல்லுவோமோ அதே மாதிரி தான் சொல்லணும். ஏக் பந்த்ராக் பஜே அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? 1:15, 1:15 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஸோ இந்த இடத்துல கால் அரை முக்கால் அப்படின்னும் போது சவா சாடே பவுனே யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து மெஷர்மெண்ட் எங்கே நம்ம பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த மெஷர்மெண்ட். பட் டைம் பார்க்கும்போது ஆசிட்டிஸ் அந்த 1 அடுத்தது 3க்கு இருக்கிற லாங் நீடில் என்னவோ பந்த்ராக், அந்த பஜே அதாவது 1:15, டைம் 1:15 அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ இது மெஷர்மெண்ட் நம்ம அளந்து எடுக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் மெஷர்மெண்ட் பண்ணுறப்ப தான் அந்த கால் அரை முக்கால் வரும். டைம் பார்க்கும்போது யூஸ்வலி நம்ம எப்படி நம்பர்ஸ் நேம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணி பஜே அப்படின்னு சொல்லிடணும். அதையும் இதையும் சேர்த்து ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஸோ நம்பர்ஸ் நேம் நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது யூஸ்வலி உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு 1 to 10 நீங்கள் நல்லா ஈஸியாக பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி திரும்ப அகைன் ஃபிங்கர்ஸை வச்சு நீங்கள் சொல்லி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதை கண்டினியூவாக என்ன பண்ணணும்னா சொல்லிக்கிட்டே இருங்க, ஈஸியாக நம்பர்ஸ் நேம் உங்களுக்கு பதிஞ்சிரும்.